வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க்கில் ஹண்டர் கேவ் டுட்டோரியல் வீடியோ பார்க்க போகிறோம். நாம் இனிமேல் இந்த மாதிரி நிறைய கேவ் டுட்டோரியல் வீடியோ போடலாம் இருக்கிறோம். உங்களுக்கு ஓகே மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாம் உல்ஃபில் ரன் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் இந்த கேவ் ரன்னை எந்த டைனோ இல்லாமல் கூட பண்ணலாம். பட் நான் ஏன் உல்ஃப் யூஸ் பண்ணேன்னா, அங்கங்கே ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு காட்ட முடியாது. அதனால் உல்ஃப் எடுத்துகிட்டு போகிறேன்னா ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு கேவ் ரன்னோட வழியை கரெக்டாக காட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க கேவுக்குள்ளே போயிடலாம். இந்த இடத்துல மட்டும் என்ட்ரன்ஸில் லேக் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க, க்ராஷ் ஆகிடாமல். சரி, உள்ளே போகலாம். நீங்கள் டார்ச் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, அங்கே கிறிஸ்டல்ஸ் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வியூ கிளியராக தெரியணும்னா டார்ச் எடுத்துக்கோங்க. சரி வாங்க போகலாம். இந்த இடத்துல ஒரு க்ரீன் மஷ்ரூம்ஸ் இருக்கும். அங்கே 3 வழியாக பெய்யும். நீங்கள் டேர்னே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக போங்க. அந்த கிறிஸ்டலை பார்த்து அந்த வழியாக போயிட்டு ரைட் கட் பண்ணுங்கள். ரைட் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் ஸ்லோப்பாக ஒரு இடம் இறங்கும். அந்த வழியாக நீங்கள் போங்க. இந்த வழியாக போகும்போது ஒரு ஸ்கொயர் ஷேப் என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரைட் கட் பண்ணுங்கள். ரைட் சைடு நீங்கள் போக ஆரம்பிச்சும் போது உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் லைட் தெரியும். அந்த இடத்துல இந்த இடத்துல 2 வழி பிரியும். ரைட் சைடு நினச்சா நீங்கள் போகலாம். பட் அங்கே ஹை லெவலில் டைனோஸ் இருக்கும். நாம் இன்றைக்கி லெஃப்ட் சைடில் போக போகிறோம். ஏன்னா அந்த இடத்துல ஆர்டிஃபேக்ட் வலிக்கிட்டு அதில் ஈஸியாகவும் இருக்கும். சரி, நாம் இந்த டைம் லெஃப்ட் வழியில் போகிறனால லெஃப்ட் சைடு போயிடலாம். இந்த இடத்துல ஒரு கிராஸ் பிரைன்ஸ் மாதிரி இடம் வரும். இங்கே கொஞ்சம் மாப்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட ஃபைட் பண்ணிடுங்க. இந்த கேவில் பார்த்தீங்கன்னா அரியனோ, புளோ, ஸ்கார்பியன், ஆர்த்தோப்ளோரா அண்ட் டைட்டனோவா இருப்பாங்க. மறக்காமல் டோப்பர் இருக்க வேணாமா இருங்க. அது நம்ம தண்ணிக்குள்ளே ஆங்கிலர் ஃபிஷ் இருக்கும். ஆங்கிலர் ஜெல் வேணும்னா இங்கே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி, இந்த இடத்துல ஜம்ப் பண்ணிங்கன்னா இங்கே கொஞ்சம் கிரியேச்சர்ஸ் இருப்பாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, இவங்க எல்லாரும் கிளியர் பண்ணி நான் வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு கிளியர் பண்ணியாச்சு. இப்போ சைடு போனோம்னா இந்த இடம் இங்கே உங்கள் டைனை வச்சு உள்ள போக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் இறங்கி தான் ஆகணும். இந்த மஷ்ரூம் இருக்கிற இடத்துல பார்த்துக்கோங்க. இது தென் இந்த மாதிரி இடத்துல வரும்போது நீங்கள் கன்ஃபார்ம் ஒரு ஹை லெவல் ஃபுல் வெப்பன் கொண்டு வந்துக்கணும். நான் இந்த டைம் கிராஸ் போ கொண்டு வந்துக்கிறேன். இந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் டைனோலேருந்து அன்மவுண்ட் ஆகணும். நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். எங்கடா யாரும் வரலன்னு பார்த்தேன், வந்துட்டான். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் ஆர்டிஃபேக்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அதை இன்வென்ட்ரி கொடுக்கும் போதே முடிச்சுடுவாங்க. அதை நம்ம லெஃப்ட் சைடு ரைட்டு செக் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம தேடி ஆர்டிஃபேக்ட் கிடச்சிருச்சு. மறக்காமல் ஆர்டிஃபேக்ட் எடுத்துக்கோங்க. எடுக்காமல் வெளியே போய் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களால் ஒரு டைமில் ஒரு ஆர்டிஃபேக்ட் தான் இன்வென்ட்ரியில் ஸ்டோர் பண்ண முடியும், அதை மறந்துடாதீங்க. தென் நீங்கள் நம்ம ரைட் சைடு வழியாக வந்திருந்தோம்னா இந்த வழியாக வந்திருப்போம். தென் யூடியூப்பில் நிறையா ஹண்டர் கேவ் வீடியோஸ் இருக்குது. பட் நான் பார்த்த எல்லா வீடியோஸ்லையுமே உள்ளே வர வழி காமிச்சாங்க, வெளியே போக வழி காட்ட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் வந்த வழியாக போனோம்னா வெளியே போயிடலாம் மேடம். பட் நானும் அப்படி நினச்சேன் வீடியோ பார்த்தேன். பட் ஃபஸ்ட் டைம் கேவ் பண்ணும்போது எனக்கே வெளியே போக வழி தெரியாமல் உள்ளே ஒரு நாள் ஃபுல்லாக மாட்டிட்டு இருந்தேன். அதனால் நான் இந்த வீடியோவில் வெளியே போகிற வழி காட்ட போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வெளியே போகிற வழி தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் பண்ணுன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்களை மாதிரி இந்த வழி தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம ஆர்க்கில் லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். ஏன்டா இனிமேல் ஆர்க் வீடியோ வராதான்னு கேட்காதீங்க. ஏன்னா
எத்தனை இதை ஒரே கண்டில் போடுறது, நாளையிலேருந்து புது கேம் போடலாம். புது கேமில் நாம் மைன்கிராஃப்ட் போட போகிறோம். மைன்கிராஃப்ட் ஃபேன்ஸ் மறக்காமல் கமெண்டில் எம்சின்னு டைப் பண்ணிடுங்க. தென் வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணதுனால நெக்ஸ்ட் வீடியோ போட முடியும். பாய் பாய், நான் உங்கள் டிசிஜி.